ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். அடுத்தடுத்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எந்தெந்த மாசத்துல எந்தெந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறத எஸ்டர்டே உங்களுக்கு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மே 2026ல இருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல இருந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸும் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு குரூப் டி எக்ஸாம் நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப என்டிபிசி யூஜிக்கான எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்ச கையோட ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வரும். அதுக்கப்புறம் என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க எழுதிட்டு இருக்கக்கூடிய யூஜியோட சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட் வரும். அதுக்கப்புறம் அடுத்த என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன், வரக்கூடிய மே செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷன். அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. 15,000 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சிஹெச்எஸ்எலுக்கு மே எண்ட்ல இருக்கும். அதே மாதிரி எம்டிஎஸ் ஓட நோட்டிபிகேஷன் ஜூன். அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்போ மேல இருந்து டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நியூவான நோட்டிபிகேஷன்ஸும் வரும். ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்க புதுசா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு. இதோட சிலபஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ரயில்வே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா ரயில்வேக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் படிச்சா போதும். எஸ்எஸ்சிக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதை மட்டும் கவர் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான், எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு இல்லாம இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட், டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ண டாப்பராவே ஒரு எக்ஸாம்ல வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் எங்க இருந்து எனக்கு படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற பிகினர் ஸ்டூடெண்ட்டுக்காகவும், ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காகவும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எஸ்டர்டே நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டே நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸுக்கு தேவையான ஃபுல் சிலபஸுமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். அந்த பிளான் படி கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா டெஸ்ட் இருக்கும். இப்படியே ஃபாலோ பண்ணும்போது ஒரு 3 to 4 monthsல சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியா டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுத்து 100க்கு ஒரு 85 to 90க்குள்ள உங்களோட ஸ்கோரை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டாப்பராகவே நீங்க வந்து செலக்ட் ஆகிடலாம். ஸோ இப்ப இருந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா எஸ்எஸ்சியா இல்ல ரயில்வேயா இல்ல பேங்கிங்கா எந்த எக்ஸாம் படிக்க போறீங்களோ அதை கரெக்டா சூஸ் பண்ணிட்டு அதோட சிலபஸ் என்னவோ அதை எடுத்துட்டு இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா எக்ஸாம்ஸும் கவர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதனாலதான் இதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ 12th முடிச்சுட்டு சிஹெச்எஸ்எல் எக்ஸாமோ இல்ல என்டிபிசில யூஜி எக்ஸாமோ எழுதி கிளியர் பண்றாங்க, இல்லனா ஒரு குரூப் டி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிஜிஎல் லெவல் இல்ல என்டிபிசியோட கிராஜுவேட் இல்ல ஏஎல்பி படிக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உள்ள செலக்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், ரயில்வேல பாத்தீங்கன்னா ஜிடிசி, எல்டிசி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இதுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்பதான் உங்களுக்கு 18 years ஆகுது, இல்ல இப்பதான் 21 years காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன், உள்ள போனதுக்கு அப்புறமே நான் அடுத்தடுத்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டியில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதும், குரூப் டிக்கு மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டியோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1399.
சேம் கிளாஸஸ், சேம் டெஸ்ட், வீக்லி பிளான் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதே 1899 பே பண்ணீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். கிளாஸஸ் குடுத்துருவோம். இதுலயே படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி வாரம் டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே. அடுத்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ். இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸா இருக்கட்டும், நடந்துட்டு இருக்கக்கூடிய யூஜி எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அதுல கரண்ட் அஃபேர் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே டே பை டேயா கரண்ட் அஃபேர் படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து இப்ப ஈஸியா எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல உட்கார்ந்து பல்கா படிக்கும்போது தான் கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு டஃப்பா இருக்கு. டெய்லி பேசிஸ்ல எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும். எல்லா நியூஸ் பேப்பரையும் உட்கார்ந்து என்னால ரெஃபர் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லா நியூஸுமே எனக்கு ஒரே இடத்துல வேணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவோம். அது ஒன்லைனராவும் கொடுத்துருவோம், டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனாவும் கொடுத்துருவோம். இத படிச்சு முடிச்சுட்டு அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து இந்த பேட்ச்ல வந்து கொடுத்துருப்போம். ஓகே. இதுக்கு 1699 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே. இதே கரண்ட் அஃபேருக்கு நீங்க 499 பே பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட், என்டிபிசிக்கான டெஸ்ட்டுக்கு 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி யூஜி எக்ஸாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. 7, 8, 9 மேல எக்ஸாம்ஸ். இந்த 3 நாளைக்கான எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 13 ஜூன்ல தான் எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே. கரெக்டா உங்களுக்கு இன்னொரு 1 மந்த் டைம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த டைம்ல இந்த 3 நாள்ல மொத்தம் 9 ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்ல லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் கேக்குறாங்க. ஒரு மாசத்துல என்னால கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இல்லனா 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி யூஜியோட கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட். அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1499. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்போ பேங்கிங் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ அப்போ உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரீஸ்ல 1000 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த ஆஃபர் ஆல்ரெடி 9 May 2026 எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இப்பதான் புதுசா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்ல நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், படிக்கவே ஆரம்பிக்கல, அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுத போறேன், வரக்கூடிய சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுத போறேன், எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கவர் பண்ணிடுவோம். ரயில்வே அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் வந்து கவர் ஆகிரும். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆகஸ்ட்ல எக்ஸாம் வருது அப்படின்னா 2 மாசம் தான் டைம் இருக்கு. இதுல உங்களுக்கு 600க்கும் மேல டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் லைஃப் டைம்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. May 7ல இருந்து June 21 வரைக்கும் நடக்கக்கூடிய என்டிபிசி யூஜியோட கொஸ்டின் பேப்பர் எனக்கு வேணும், ஜெனரல் அவேர்னஸோட கொஸ்டின்ஸ் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 99 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே யூடியூப்ல வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன். அதோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. படிச்சாதான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் படிக்கிறேன், எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு இருந்தா நம்ம ஒவ்வொரு டைமும் ஜஸ்ட் அப்ளை மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு படிக்காம ஒரு டாப்பரா செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி படிங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். கிளாஸஸா இருக்கட்டும், கரெக்டா ஒவ்வொரு டாபிக் வைஸா கிளாஸஸ் வந்து முடிச்சிடலாம். வேற எங்கேயுமே போக வேண்டாம். உங்க கையில வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா போதும்.
இல்லன்னா லேப்டாப் ஆர் பிசி இருந்தாலே போதும். அதுல கரெக்ட்டா கிளாஸஸ ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிய படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து குடுத்திருப்போம். அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு, ஒவ்வொரு டாபிக் முடிக்க அதுல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாரம் படிக்கிறது எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதுறதுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து குடுத்திருப்போம். இத அப்படியே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின்ஸோட கிளாஸஸ் எல்லாமே குடுத்திருப்போம். இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு ஃபைனலா நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போதே சைட்ல அப்படியே சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கும்போது ஃபைனலா கண்டிப்பா 90க்கு மேல எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிரலாம். இவ்ளோதான். இது எல்லாத்தையும் கரெக்ட்டா முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, மினிமம் 4 மாசம் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வந்து ஆகும். அதனால தான் முன்னாடியே எக்ஸாமோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டைம் தான் 1899 வந்து பே பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து புரொவைட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்பையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.